பாக்குறீங்களா? இப்ப போன இந்த 5 பேரை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த 5 பேரும் அண்ணன் தம்பி தாங்க. இதுல முதல்ல இருக்காருல, அவர் பேரு கெத்து முத்துங்க. அது யாருன்னு பாக்குறீங்களா? அது நான் தான். பேரு சொல்லுவது கெத்தா இல்ல, அந்த 4 பேருக்கும் நான் தான் அண்ணன். ஏன் என் பேரு கெத்து முத்துன்னு வச்சாங்க தெரியுமா? இவங்க 4 பேருக்கும் முதல்ல நான் போறதுனால எங்க அப்பா கெத்தா இருக்குதுன்னு என் பேரை கெத்து முத்துன்னு வச்சுட்டாரு. பயங்கர கெத்தா இருக்குல்ல? சும்மா பல்ல கட்டாத பல்ல புடிங்கிற போறாங்க. பல்ல கட்டாத பேசுறீங்க. இப்போ வரல, இவன் தாங்க என்னோட 2வது தம்பி. எனக்கு அடுத்த பிறந்தவன். நக்கலும் நையாண்டி தாங்க ஒரு கூட போறீங்க. இவனை பத்தி நான் சொல்றதோட இவன் சொல்றது நல்லா இருக்கும். ஏன்னா நான் சொன்ன என்னையும் கிண்டல் பண்ணுவாங்க. நீங்களே பாருங்க. எனக்கு ஏன் கிண்டல் ராஜன் பேர் வச்சு தெரியுமா? எங்க அப்பா பேரு ரைமிங் ராமு. எங்க அப்பா ஒருத்தன் கிண்டல் பண்ணிட்டே இருந்தான். அப்ப எங்க அப்பா ஒரு சவால் விட்டாரு, டேய் உன்னை கலாய்க்கவே பிறந்து வருவான்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் பிறந்தவன் தான் நானு. அதனாலதான் எனக்கு கிண்டல் ராஜன் பேர் வந்துச்சு. எப்படி பாத்தீங்களாங்க எவ்வளவு நக்கலா பேசி போறேன்னு? அதுக்கு தாங்க இவன் பேர கிண்டல் ராஜன் வச்சிருக்காங்க. இவன் தாங்க என்னோட 3வது தம்பி. எவ்வளவு பாஸ்டா கொட்டா வர்றான் பாத்தீங்களா? இவன் தாங்க இருக்கிறதுல ரொம்ப சுறுசுறுப்பானவன். என்ன அப்படி பாக்குறீங்க? கொட்டாவே எவ்வளவு பாஸ்டா வர்றான் பாத்தீங்களா? ஒன்னா நம்ம சோம்பேறிங்க. டேய் உன்னை பத்தி நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா பண்ணிக்கோ. ஐ வலிக்குமே பாத்தீங்களா? அதுக்கு தாங்க இவன் பேரு சொங்கி நடந்து பேர் வச்சிருக்கான். வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்தா கூட உரிச்சு சாப்பிடுறதுக்கு பால் மாறிட்டு தோலோட தான் சாப்பிடுவாங்க. பாத்தீங்களா எவ்வளவு நக்கலிட்டு? அதுக்கு தாங்க இருக்கு நம்ம சோம்பேறி நாங்க வச்சிருக்கோம். டேய் அந்த பக்கம் சீக்கிரமா போடா. ஹலோ, பேங்க்ல தானே 50,000 இருக்கிறாரு. கவலைப்படுற டிக்கெட்லாம் நான் பாத்துருக்கேன். காலைல பீஸா, காலைல வந்தா பீஸா சாப்பிட்டேன். மதியம் நம்ம KFC போலாம்டா. ஓகேடா பாய்டா. 2 நாள் பழைய கஞ்சி குடிச்சிட்டு காலையில பீஸா சாப்பிட்டு குளிக்கிட்டு வருவாங்க. என்னென்ன பாக்குறீங்க? இதுதான் என்னோட 4வது தம்பி. பேரு பொய்யாமொழி. பொய்க்கு பிதானே உனக்கு பேர் வைக்கலாம். எவ்வளவு பெரிய புழு குளிட்டு வருது பாத்தீங்களா? காலையில இருந்து ஒரு பீஸா கிடைக்குது. என்னை பத்தி சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு முறை புலி வந்துருச்சுன்னு சொன்னோம். ஊர் மக்கள் எல்லாம் கிளம்பி ஓடிட்டாங்க. எங்கடா புலி வந்துருச்சு கேட்டா, புளிய மாட்டை காட்டி மேல இருக்கிற புளிய காட்டுங்க. அவ்வளவு பெரிய புழு மூட்டைங்க இது. எங்க அண்ணன் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறானே. என்ன சொல்லி என்கிட்ட தப்பிக்கலாம்? அண்ணே உன்னை பொண்ணு பார்க்க இருக்காங்க. என்னையா? ஆமாண்ணே போய் பாரு. அடையாச்சு நான் எவ்வளவு போய் சொன்னா நம்பர் எங்க அண்ணன் மட்டும்தாயா. நான் சொல்லல எவ்வளவு பெரிய புழுகு முட்டைன்னு சொல்லிட்டு. இப்படிதாங்க ஒரு முறை ஒரு பொண்ணு என்ன பார்த்துட்டே இருக்குன்னு சொல்லி இவன் பேச்ச நம்பி ரோஜா போட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு போனாங்க. 10 பேர் என்ன ரவுண்டு கட்டாங்க அடிக்கிறது. அந்த நேரத்துல என்ன யாரு தெரியுமா காப்பாத்துட்டு? என் தம்பி செங்கலூர் என்ன காப்பாத்தினான். அவன் இல்லைனாலும் நான் தப்பிச்சிருப்பேன். நான் என்ன உன்னை அடிச்சு கை கால உடச்சிருப்பாங்க. நான் இருக்கதான் உன்னை காப்பாத்துறேன். சும்மா என்ன டென்ஷன் பண்ணாத. சரி வேற அங்க யாரோ கூப்பிடுறாங்க. போ. என்ன பண்றது? எல்லாரும் என்ன மாதிரி எப்பவுமே நூலா இருக்க முடியுமா? ஒண்ணு மறந்துட்டேங்க. உன்னை பத்தி சொல்றேன் கேளுங்க. சின்ன பிள்ளையில செங்கல் தான் ஸ்கூல் போயிருக்கான். கிளாஸ் டீச்சர் திட்டான்னு சொல்லிட்டு மூஞ்சில் போய் நன்றி டேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவு பெரிய ஊருக்கு சொந்தக்காரன் தான் சரிங்களா? இவன் கடைசி தேடி. சரி விடுங்க. இதுக்கே அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைன்னா எங்க வீட்டுல நடக்கிற கூத்த வந்து பாருங்க. ஐயோ பாருங்க. தம்பிங்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். நாளைக்கு நடக்கிற பஸ் சர்வீஸ் ஸ்கூல்ல என்னதான் நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு டைம்ல சொல்லிட்டு காணிக்க சாங் மட்டும் பாடுறேன்னு நான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் வந்துருங்கடா. ஓ, நீ காணிக்க பாட்டு பாடுறதுக்கு நாங்க கேட்க வரணுமா? ஓ, பாதம் பெர்மான்ஸ் நினைப்பு போல. காக்கா கத்துறதெல்லாம் காணிக்க பாட்டா போட என்ன போல. நீ இப்படிதான் கலாய்ச்சிட்டு இருப்ப. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் சபையில பாடணும்னா என் குரலை கேட்டு மக்கள் அப்படி கிடுக்கிட்டு ஆடுவாங்க. கத்தராவியனில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவே காக்காவை போல் கத்துவேனே. போடா போடா. யாரா பாத்ரூம்ல இருக்குது? சோம்பேறி தானே போனா. அதெல்லாம் பார்த்தேன். சோம்பேறி போனா. ஐயோ போனா வரமாட்டான். கடவுள கடவுள கடவுள
நினைப்பு என் வீட்டுல இருக்கு. எங்கடா டேய், வெளியே வாடா. என்னடா கூப்பிட்டு? டேய், நீ என்னடா இங்க இருந்து வர? நான் இப்பதானே உள்ளே உள்ள போயா? நீ உள்ள போயிட்டு வந்து சொன்னா நான் என்ன அவன்? டேய், நீ என்ன போய் சொன்ன? நான் தானே போய் சொன்னேன். ஒரு நாள்ல ஒரு போய் கூட சொல்லாம என்னால தூங்க முடியாதுண்ணே. ஆனா யாரா அவன்? போய் நேரா கிளம்புடா. சண்டே மார்னிங் என்றால் வீசமிடும் நேரம், நீதிமான்கள் என்று காட்டிக் கொள்ளும் நேரம். நேரம் மற்ற நாளில் எல்லாம் பாவம் தலை தூக்கும், இஷ்டம் போல வாழ்க்கை வேறு திசை பார்த்திடுமே. சட்டை ஏன் பண்றா? டைம் ஆச்சுடா. அதை யாரு பண்ணுவோம்? அடா பாவி, இப்படியே இருக்கியா சோம்பேறி? ஏய் சாட்சிகளா சாக்ஸா, மொட்டை மாடி போகும்போது எனக்கு ஸ்மெல் அடிச்சிச்சு. அங்கதான் கிடைக்கும் நினைக்கிறேன். பாரு, மொட்டை மாடி போய் பாரு. கிளம்போடா எல்லாரும். அதான் கொஞ்சம் கூட தேடிங்கடா. ஹலோ அண்ணா, அண்ணா சர்ச்சு கிட்ட வந்துட்டேன். கிட்ட வந்து படியில ஏறிட்டுருக்கேன். வந்துட்டேன். இதுதான் சர்ச்சையோட லட்சணமா? காலையில உன் போய் ஆரம்பிச்சிட்டியா? காலையில 5 மணிக்கு வந்து நான் பாடுற அறையில பாடுறா சொன்னா 5 சர்வீஸ் முடிச்சுட்டு நானே வந்துட்டேன். இன்னும் வீட்டுல உட்காந்துட்டு வெட்டியா கதை அடிச்சிட்டு இருக்காங்க. வெட்டி பசங்களா? டே பரியாசா, ஏ சோம்பேறி, ஏ பொய், ஏ போகடா, நீங்களாம் இந்த உள்கட்ட மாதிரி தான். இருக்கிற நிலைமையை பார்த்தா நான் ஒருத்தன் தான் பரலோகம் போக போல இருக்கு. நல்லா போவ. இப்படி பெருமை பண்ணிட்டு இருந்தா நீ எப்படி போவ? பெருமை உள்ளவனுக்கோ கத்தரை எதிர்த்து நிக்கிறான்னு பைபிள்ல வசனம் இருக்கு. நான் போக போறேன் பாரு. இப்படி கேள்வி கொண்டவனா பல்லவத்துக்கு போவானா? பரியாசக்காரன் உதடுகள் கத்தருக்கு அருமைக்கு போனதுன்னு வசனம் போட்டிருக்கு. நீதான் உதட்டுல மட்டும் இல்லையே, உடம்பு பூரால கலாய்க்கிற ஆவி வச்சிருக்க. நீ எப்படி பல்லவத்துக்கு போவ? நான் அப்படி இப்படி இருந்தாலும் லேட்டா போனாலும் லேட்டஸ்டா போய் நிப்பேன். யார் நீ? சுங்கினாடா, நீ எல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு கனவுல கூட நினைக்க முடியாதா? ஏசப்பாவே வந்து கீழே வந்து உன்னை கூப்பிட்டா கூட என்னை கால் எடுத்துட்டு போறீங்களா, இல்ல உங்க தேவதூதர்களை வந்து கையில ஏந்தின்னு போக சொல்லுவீங்களான்னு கேட்கறாங்களா? நீ ஒரு வசனம் இருக்கு தம்பி, சோம்பேறி நாட்டுமா விரும்பியும் ஒன்று பெறாது இருக்கிறது. உன்ன மாதிரி சொங்கி பயலுக்கெல்லாம் பரலோகத்தை இடமே கிடையாது. நான் சின்ன சின்ன பொய் பேசினாலும் ஆண்டவர் என்னை மன்னிச்சு கூட்டு போயிடுவாரு. பரலோகத்தில் நான் தான் ஃபர்ஸ்ட் நிற்பேன். வெயிட் அண்ட் சீ. நல்லா போவேன். பொய் பேசுறவங்க பரலோகத்துக்கு போகணும்னு பைபிள்ல போட்டிருக்கு. நான் டென்ஷன் பண்ணுவேன். ஆனா ஏசப்பா என்ன பரலோகத்துக்கு கொண்டு போவாங்க. ஓடி போறே போடா. தம்பி கோவக்காரா, நீயும் போக முடியாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு டைம் கோவப்படும் போதும் எவன் முடிஞ்சாவது செங்கல் வச்சு தீர்ச்சிட்டு வந்திருக்க. நீலாம் எப்படி போக முடியும்? யாருமே போக முடியாது. அப்ப யாருமே போக முடியாதா? நிச்சயமா போக முடியாது. நீங்க விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, களவு பண்ணல, கொலை பண்ணல, அதே நேரத்தில் சர்ச்சுக்கும் போறீங்க. ஆனாலும் பெருமை, பரியாசம், பொய், சோம்பேறித்தனம், கோபம், இந்த கேரக்டர் இருந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆகவே இப்பொழுதே மனம் திருந்துங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே, பாவம் செஞ்சினா வேறு கண்ணீரே. பாவம் செய்யாதே, பாவம் செய்யாதே, பாவம் செஞ்சினா வேறு கண்ணீரே. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்து நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து பாவத்திற்கு பரிகார பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் நாம் கிறிஸ்துவின் அன்பை தரித்தவர்களாய் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் இவைகளை விட்டு ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகியவைகளை தரித்து கொண்டு பூமிக்கு உப்பாகவும் விளக்காகவும் நற்கந்தமாகவும் மாறுவோம். இயேசுவின் அன்பை உலகத்திற்கு காட்டுவோம். ஆமென்.